வணக்கம். நான் உங்கள் பரிதி கணேஷ்கண்ணன் தங்கராஜ். நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறது மஜாவா இருக்க போற கும்ப லக்னம் கும்ப ராசி. என்ன சார் இது மஜாவா? ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா கடந்த காலங்கள்ல இருந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வரக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப லக்னம் கும்ப ராசி. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? சூப்பரா இருந்தோமா? அப்பயும் கஷ்டப்பட்டு தானே இருப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய குரல் கேட்டுட்டே இருக்கு. பட் அந்த கஷ்டங்கள்ல விட இந்த காலங்கள் மஜாவான காலங்கள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான, ஏன்னா காற்று லக்னங்கள் அப்படின்றதே மஜாவா ஒரு விஷயங்களை நம்ம இந்த உலகத்திற்கு இயற்கையுடைய ஆற்றலை வழங்கக்கூடியது. ஸோ ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஹாப்பியஸ்டான பர்சன், அதாவது சந்தோஷங்களை வாண்டடா எடுத்துக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், துலா லக்னம் அண்ட் கும்ப லக்னம். அதுல கும்பம் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஹாப்பியா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சோ இந்த வரக்கூடிய காலங்கள் கடந்த காலங்கள்ல இருந்ததை விட இந்த காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலங்கள்ல ஜென்ம லக்னத்தில் ஜென்ம ராசியில் சனி இருந்து ரொம்ப பாதிப்பை கொடுத்திருக்கும். குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான இழப்புகள், நிறைய சங்கடங்களை அவமானங்களையும் தந்திருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சனி அப்படின்றது 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கும். சோ குடும்பம் வாக்கு அப்படின்ற இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்துக்கணும், தான் தீர்மானிக்கணும் என்ற ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து. ஏன்னா ஒரு மனிதன் அடையாளம் சுயத்தன்மையை அறிவதுதான். எப்பயுமே ஒரு மனிதன் தான் யார் என்பதை உணரக்கூடிய காலம் அப்படின்றது அவனுடைய லக்னங்கள் அவனுடைய இடத்துல இருந்து வேற இடத்திற்கு செல்லும் பொழுதுதான் கண்டிப்பா அதை உணர முடியும். அதுல இது 2ஆம் இடம் அப்படின்றது வாக்குஸ்தானத்தில் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடத்தில் சனி செல்வது அப்படின்றத ஐடென்டிட்டி, இந்த உலகத்திற்கான ஐடென்டிட்டியை கும்ப லக்னம் அப்படின்றத தெரிவிக்கக்கூடிய காலகட்டம். சரி, 7ஆம் இடம் கேது இருக்கு சார், என்ன சார் இது எதிர்காலத்துல 7ஆம் இடத்துல போய் ஒரு கேது அமர்ந்து எங்களை இந்த இதை செய்யறதா அதை செய்யறதா அப்படின்ற ஒரு குழப்பம் கிடையவே கிடையாது. 7ஆம் இடம் அப்படின்றது கேது இருந்தாலும் கேது பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் 4, 9 கூடியவர். இப்ப கடந்த 3-4 மாதங்கள்ல கும்ப லக்னம் கும்ப ராசி பிறந்தவங்க கண்டிப்பான முறையில புதிய வாகனங்கள், வீடு, சொத்துக்கள், ஆடை அப்படின்றத வாங்கக்கூடிய அதீதமான யோகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க தான். ஏன்னா உங்களுக்கு பூரத்தோடைய நட்சத்திரத்துல கேது செல்வது அப்படின்றது அதை வளர்ச்சிப்படுத்தி கொடுக்கும். சரி, 5ஆம் இடம் குரு 2-11 கூடிய அதிபதி, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பொருளாதாரத்தை சொல்லக்கூடியதும், 11ஆம் இடம் லாபங்களை சொல்லக்கூடியதும், 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து பார்வையின் பலன்ல 9ஆம் இடம், 11ஆம் இடம் மற்றும் லக்னத்தை பார்வையிடுவது அப்படின்றது நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய ஆட்களுடைய அறிமுகங்கள் அதிகமாகும். நிறைய ஒரு விஐபியான நபர்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது நண்பர்கள். நம்ம கூட யார் அதிக காலங்கள்ல இருப்பாங்க, யாரு ஒரு குறிப்பிட்ட அளவுல இருப்பாங்க அப்படின்றதையும் 11ஆம் அதிபதியுடைய செயல்பாடுகளை வைத்து நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். 3-11ஆம் இடம் அப்படின்றதே ஒரு ஆளுமை மிக்க ஒரு சக்தியா இருக்கும். அப்ப இந்த குருவுடைய பார்வை அப்படின்றது 9ஆம் இடம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல விழுகிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவங்க குழந்தைகள்னால ஒரு பெரிய கிரீட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். குழந்தைகள் அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகள்னால ஒரு நல்ல பேர்களை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல பார்வையிடுறதுன்றது தகப்பனாருக்கு பெரிய மூத்தவர்கள், வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு அதிக அளவுல பொருளாதாரத்துல சில இழப்புகளையும் உடல் நலத்திலையும் சுகவீனத்தை உருவாக்கி கொடுக்கும். நண்பர்கள் ஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்வையிடுவதுன்றது வாண்டடா உங்களை கூட்டிட்டு போவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான இடங்கள்ல கூட்டிட்டு போய் உங்களை ரொம்ப சிறப்பிக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுக்கும். எல்லாம் மஜாவா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் பாதிப்பா இருக்கு. என்ன? லக்னத்துல இருக்கக்கூடிய ராகு. ஜென்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத கும்ப லக்னம் கடைபிடிக்கணும். கண்டிப்பா கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் இருக்கு. நிதானமான முறையில செயல்படுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் பல்வேறு சிரமங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த தொழில் ரீதியான சிரமங்கள் வரக்கூடிய 40 நாட்கள்ல மாற்றம் அடையுது. கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்றது துலாத்திற்கு மாறுதல் பரம்புவது கண்டிப்பான முறையில உங்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்களும் உருவாக்கி கொடுக்கும். சோ ஓவரால் இங்க லக்னாதிபதியும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் உங்களுக்கு பலமான ஒரு அமைப்புல இருக்குது அப்படின்றது மஜாவான ஒரு லக்னங்கள் அப்படின்றது கும்ப லக்னம் தான். சோ ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க.
நிதானமான முறையில் பேச்சுகளும் எண்ணங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். லக்னத்தில் இருக்க ராகு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அதை நிதானம் படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.